இன்று பாரி என்ற வள்ளலை பற்றியும் அவன் வாழ்க்கையில் நடைபெற்ற பல நிகழ்வுகளை பற்றியும் அவனுடைய பரம்பு நாட்டை பற்றியும் அவனுடைய நெருங்கிய நண்பராக இருந்த பெரும் புலவராகிய கபிலரை பற்றியும் புறநானூற்றில் உள்ள பல செய்திகளை தொகுத்து வழங்குவதுதான் இந்த சொற்பொழிவின் நோக்கம். வாருங்கள், பாரியையும் பரம்பு நாட்டையும் கபிலரையும் சென்று பார்ப்போம். பாரியின் நாடு பரம்பு நாடு. பரம்பு நாடு பாண்டிய நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இருந்த ஒரு நாடு. அது பரம்பு என்னும் மலையை சுற்றி இருந்த 300 ஊர்களை கொண்ட நாடு. 300 ஊர்த்தே தன்பரம்பு நன்னாடு என்கிறது புறநானூறு. பரம்பு மலை இப்பொழுது பிரான் மலை என்று அழைக்கப்படுகிறது. அது சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரி என்ற ஊருக்கு அருகிலே உள்ளது. பரம்பு நாடு மலைவளமும் வனவளமும் நிலவளமும் நீர்வளமும் ஒருங்கே இருந்து அங்கிருந்த மக்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் தன்னிடத்தே கொண்டு நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு என்ற குரலுக்கு ஏற்ப செழிப்பான வளமான நாடாக இருந்தது. வேளிர் குலத்தை சார்ந்தவர்கள் பல காலமாக பரம்பு நாட்டை ஆண்டு வந்தார்கள். கிபி 2ஆம் நூற்றாண்டில் பரம்பு நாட்டை ஆண்டவன் பாரி என்பவன். அவன் வேளிர் குலத்தை சார்ந்தவன் ஆகையால் அவன் வேள்பாரி என்றும் அழைக்கப்பட்டான். பாரி வீரமும் அறிவும் ஆற்றலும் அன்பும் அருளும் மிகுந்தவர். அவன் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்கினான். சங்க காலத்தில் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்கிய கடையெழு வள்ளல்களில் பாரியும் ஒருவன். பாரி, காரி, ஓரி, ஆயண்டிரன், நள்ளி மற்றும் அதிகமான், நெடுமான், அஞ்சி, பேகன் ஆகிய 7வரும் கடையெழு வள்ளலுடன் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் ஈகையும் கொடையும் அளித்தால் மரணத்திற்கு பிறகு சொர்க்கலோகத்துக்கு போகலாம் என்பதாலோ அல்லது மறுபிறவியிலே நல்வாழ்வு வாழலாம் என்பதற்காகவோ ஈகையும் கொடையும் செய்யவில்லை. ஈகையும் கொடையும் செய்வதை தன்னுடைய லட்சியமாக, அவற்றை செய்வதை தன்னுடைய கடமையாக கொண்டுதான் அந்த செயலை செய்தார்கள். இதுல காரி, ஓரி, ஆய் என்பவன் இந்த 3 பேரும் எண்ணற்ற தேர்களையும் குதிரைகளையும் ஞானிகளையும் வாரி வழங்கினான், புலவர்களுக்கும் இரவலர்களுக்கும். நள்ளி என்பவன் மிகுந்த அளவிலே பொன்னும் பொருளும் இரவலர்களுக்கும் பாணர்களுக்கும் புலவர்களுக்கும் அளித்தான். பேகன் என்பவன் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த மயிலை கண்டவுடன் அதற்கு அது குளிரிலே நடுங்குகிறதே என்பதை நினைத்து வருந்தி தன்னுடைய மேலாடையை மயிலுக்கு போர்வையாக கொடுத்தான். அதியமான் வேட்டைக்கு சென்ற பொழுது ஒரு நெல்லி மரத்திலே ஒரே ஒரு நெல்லிக்கனி இருந்தது. அந்த நெல்லிக்கனியை உண்பவர்கள் இறக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அந்த காலத்திலே நிலவியது. இருந்தாலும் அந்த நெல்லிக்கனியை பறித்து கொண்டு வந்து அவையாருக்கு கொடுத்தான், தான் உண்ணாமல். அத்தகைய ஈகை, கொடை, கண்ணோட்டம் உடையவர்களாக அந்த 7 பேரும் இருந்தார்கள். இதிலே பாரி என்பவன் தன்னுடைய நாட்டிலே இருந்த 300 ஊர்களையும் இரவலர்களுக்கு கொடுத்தான். அது மட்டுமல்ல, ஒரு நாள் அவன் காட்டிலே தேரிலே சென்று கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு முல்லைக்கொடி தரையிலே படர்ந்து கிடப்பதை பார்த்தான். தரையிலே அந்த முல்லைக்கொடி படர்ந்திருந்தால் அது அதன் மேல் தேர்கள் சென்றாலோ அல்லது அதை விலங்குகள் உண்டாலோ அது அழியக்கூடும் என்று நினைத்தான். அந்த முல்லைக்கொடி அழிந்துவிடும் என்பதை அவனுடைய அருள் கூர்ந்த நெஞ்சம் ஏற்க மறுத்தது. ஆகவே தன்னுடைய தேரை அந்த முல்லைக்கொடிக்கு கொழுக்கொம்பாக கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பார் வள்ளலார். ஆனால் இவனோ வாடாத பயிரை கண்டே வாடினான். அவனுடைய அருள் கூர்ந்த நெஞ்சம் அத்தகைய செயலை செய்ய தூண்டியது. அவன் அருள் மிகுந்தவன் என்பதற்கு அது ஒரு சிறந்த சான்று. கபிலர் என்பவர் மதுரைக்கு 25 கல் தொலைவில் உள்ள திருவாதவூர் என்ற ஊரிலே பிறந்தவர். அவர் துறவியாக வாழ்ந்தவர். சங்க இலக்கியத்தில் மிக அதிகமான பாடல்களை இயற்றிய புலவர் கபிலர். சங்க இலக்கியத்திலே உள்ள 2436 பாடல்களில் 235 பாடல்களை எழுதியவர் கபிலர். மற்ற எந்த புலவரை விட மிக அதிகமான பாடல்களை எழுதியவர் கபிலர் தான். அதாவது சங்க இலக்கியத்தில் உள்ள பாடல்களிலே 10 விழுக்காடு பாடல்களை எழுதியவர் கபிலர்.
அவருடைய பாடல்கள் புறநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை, அகநானூறு, தற்றிணை மற்றும் 10 பாட்டு, 18 பற்று ஆகிய நூல்களிலே அவருடைய பாடல்களை காணலாம். கபிலர் குறிஞ்சித்திணை பாடல்களை பாடுவதிலே வல்லவர். குறிஞ்சித்திணை என்றால் மலையும் மலை சார்ந்த இடத்திலே நடைபெறுகின்ற காதல் வாழ்க்கையை பற்றி பாடுவதுதான் குறிஞ்சித்திணை. அவருடைய பாடல்கள் எல்லாவற்றிலுமே மலை, காடு, தாவரங்கள், மலர்கள், விலங்குகள் ஆகியவையோடு கூடிய இயற்கையின் எழிலை காணலாம். இவர் இயற்றிய அகத்திணை பாடல்கள் அனைத்தும் இயற்கையின் பின்னணியில் நடைபெறும் காதல் பற்றிய நிகழ்வுகள் தான். ஆரிய மன்னன் பிரகத்தன் என்பவனுக்கு தமிழர்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றி விளக்குவதற்காக இவர் குறிஞ்சி பாட்டு என்று ஒரு கவிதை எழுதினார். அதாவது ஆரியருடைய 8 விதமான திருமணங்கள் வழக்கில் இருந்தன. அந்த 8 விதமான திருமணங்களிலே பல திருமணங்கள் பல விதமானவை. சிலது வன்முறையாக திருமணம் செய்து கொள்வது, பெற்றோரோடு திருமணம் செய்து பெற்றோருடைய சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்வது. அதுல காந்தர்வ மணம் என்று ஒன்று உண்டு. காந்தர்வ மணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்து காதலித்து தங்கள் வாழ்க்கையை தொடங்குவது, திருமணம் செய்து கொள்வது கிடையாது. இந்த காலத்துல லிவின் பண்ற மாதிரி அந்த காலத்திலே காந்தர்வ மணம் நடைபெற்றது. ஆனால் தமிழருடைய காதல் வாழ்க்கை அத்தகையது அல்ல. காதலிப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய மரபு. அதை விளக்குவதற்காக காந்தர்வ மணத்திலிருந்து தமிழர்களுடைய காதல் வாழ்க்கை வேறுபட்டது என்பதை விளக்குவதற்காக கபிலர் குறிஞ்சி பாட்டு எழுதினார். அந்த குறிஞ்சி பாட்டிலே 99 வகையான மலர்களை பற்றி பாடுகிறார். கபிலர் சேர மன்னன் செல்வக்கடுங்கோ வாழியாதன் என்பவனை சென்று அவனை சந்திப்பதற்காக சென்றார். அவனை புகழ்ந்து பாடினார். அவர் பாடிய பாடல்கள் 10 பாடல்கள், அவனை பற்றிய பாடல்கள் 18 பற்று என்ற நூலிலே உள்ளது. அந்த 18 பத்திலே உள்ள பாடல்களை கண்ட மன்னன், சேர மன்னன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அவன் கபிலருக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கபிலரை ஒரு மலை, நன்றா என்ற ஒரு மலைக்கு அழைத்து சென்று அந்த மலையினுடைய உச்சிக்கு சென்று அங்கிருந்து கண்ணு கட்டிய வரை உள்ள நிலத்தை எல்லாம் கபிலருக்கு பரிசாக கொடுத்தான். அது மட்டுமல்ல, 100,000 பொற்காசுகளையும் கபிலருக்கு பரிசாக கொடுத்தான். கபிலர் அவற்றை ஏற்றுக்கொண்டு அவை அத்தனையும் பிறருக்கு கொடுத்து விட்டு அவர் துறவியாகவே வாழ்ந்தார். அவர் மண்ணாசையும் பொன்னாசையும் பெண்ணாசையும் இல்லாத உண்மையான துறவி. பொதுவாகவே கலைஞர்கள் மற்ற கலைஞர்களை புகழ்வதில்லை. அப்படியே புகழ்ந்தாலும் ஓரளவுக்குத்தான் புகழ்வார்கள், அதிகமாக புகழ மாட்டார்கள். அதுபோலவே புலவர்களும் மற்ற புலவர்களை புகழ்வது கிடையாது. ஆனால் கபிலரை மற்ற புலவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். புலனெழுக்கற்ற அந்தணாளன் என்று மாரோக்கத்து நப்பசலையார் என்ற புலவர் கபிலரை புகழ்கிறார். சேரமான் மாந்தரஞ்சேரல் இரும்புரை என்ற மன்னன் கபிலரை பற்றி கூறுகின்ற பொழுது, செருத்த செய்யுள் செய் சென்னாவின் வெறுத்த கேள்வி விளங்கு புகழ் கபிலன் என்று கூறுகிறார். அதாவது விரைவாக பல பொருள்களையும் அடக்கிய சிறந்த செய்யுட்களை இயற்றும் மிகுந்த கேள்வி அறிவுடைய புகழ்மிக்க புலவர் கபிலர் என்று அவரை பாராட்டுகிறான். அவன் பாராட்டியதாக பொருந்தில் இளங்கீரனார் என்ற புலவர் தன்னுடைய பாடல்களை குறிப்பிடுகிறார். இவையெல்லாம் கபிலரின் அறிவுக்கும் புலமைக்கும் மற்ற புலவர்கள் சூட்டும் புகழாரங்கள். புலமையிலும் அறிவிலும் சிறந்த கபிலர் ஈகையிலும் கொடையிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கிய பாரிக்கு அவைக்கள புலவராகவும் உற்ற நண்பராகவும் இருந்தார். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்பது குறள். அதாவது புகழ் பல வகையில வரலாம். அதில் ஈதலால், அதாவது பிறருக்கு வேண்டுபவர் இல்லை என்று வந்து இறப்போருக்கு வேண்டுகின்ற பொருளை கொடுப்பது ஈகை. அந்த ஈகையினாலே வருகின்ற புகழ்தான் உயர்ந்த புகழ். அதுதான் ஒருவனுக்கு பயனளிக்கக்கூடிய புகழ் என்கிறார் வள்ளுவர். மற்றொரு குறளில், உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கொன்று இவார் மேல் நிற்கும் புகழ். அதாவது ஒருவனுக்கு பல வகையில புகழ் வரலாம். ஆனால் உலகத்தில் ஒருவரை பற்றி சிறப்பாக பேசப்படுவதெல்லாம் வறுமையில் இருப்பவர்களுக்கு அவர் வேண்டியது ஒன்றை கொடுப்பவர்களை பற்றிய புகழ்தான் என்கிறார் வள்ளுவர். இந்த குறள்களில் வள்ளுவர் கூறுவது போல் தன்னுடைய ஈகையாலும் கொடையாலும்
பாரி பெரும் புகழ் அடைந்தான். அவனுடைய புகழ் தமிழகம் முழுவதும் பரவியது. அடுத்த பவர் பாயிண்ட் ஸ்லைடு போடுங்க. ஒரு பாடல் பாரியை பற்றி, அவனுடைய புகழை பற்றி கபிலர் பாடுகிறார். சிறிய பாடல். பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பொதிவே என்கிறார். அதாவது உலகத்திலே எல்லாரும் அங்க உள்ளவர்கள் எல்லாம் பாரி பாரி என்று பலவர்களெல்லாம் புகழ்கிறார்கள் பாரியை. அவன் ஒருவனை மட்டுமே புகழ்கிறார்கள் அவனுடைய கொடைக்காக, ஈகைக்காக. அப்படியெல்லாம் ஈகையும் கொடையும் செய்து அங்கு உள்ள மக்களை எல்லாம் அவன் ஆதரவு அளிக்கிறான். ஆனால் அவன் மட்டுமல்ல, மழையும் தான் ஆதரவு அளிக்கிறது. மழை இல்லாவிட்டால் உலகத்துல எதுவும் கிடையாது. அதனால ஏன் மழை இருக்கின்ற பொழுது ஏன் பாரியை புகழ்கிறார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டு அது வஞ்ச புகழ்ச்சியாக கபிலர் பாரியை புகழ்கிறார். அதாவது மழை என்பது அது வேண்டிய இடத்துல பெய்யும், வேண்டாத இடத்திலையும் பெய்யும். மழை சில சமயங்களிலே அதிகமாக பெய்து ஊரை கெடுக்கும், சில சமயங்களில் பெய்யாமல் இருந்தும் கெடுக்கும். ஆனால் பாரியுடைய ஈகையோ கொடையோ அப்படிப்பட்டது அல்ல. யாருக்கு யாரெல்லாம் இல்லை என்று வந்து இறக்கிறார்களோ, இறப்பவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டியதை அவர்கள் உடனே கொடுத்து அளிப்பதுதான் பாரியுடைய ஈகையும் கொடையும். ஆகவே பாரியுடைய ஈகையும் கொடையும் மழையுடைய மழை வழங்குவதை விட சிறந்தது என்ற கருத்திலே இந்த பாடலை எழுதுகிறார். இவ்வளவு புகழ் மிகுந்தவனாக பாரி இருந்ததால் மூவேந்தர்களும் அவனோடு தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்பினார்கள். குறிப்பாக அவர்கள் அவனுடைய மகள்களை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்கள். பாரிக்கு 2 மகள்கள், அங்கவை சங்கவை என்று. மூவேந்தர்களும் சேரன், சோழன், பாண்டியன் 3 பேரும் ஒவ்வொருவராக வந்து பாரியிடத்துல நான் உங்களுடைய பெண்களை மணந்து கொள்கிறேன், அவரே மணந்து கொள்கிறார்களோ அல்லது அவருடைய குடும்பத்திலே யாருக்கோ திருமணம் செய்விக்க விரும்புகிறார்களோ தெரியாது. ஆனால் பாரி அவனுடைய மகள்களை இந்த மூவேந்தர்களில் யாருக்கும் கொடுக்க தயாராக இல்லை. அவன் கொடுக்க மறுத்து விட்டான். பெண்களை திருமணம் செய்விக்க மறுத்ததாலும் பாரி மீது உள்ள பொறாமையினாலும் மூவேந்தர்களும் பாரியோடு போரிட்டார்கள். சேரன் வந்து போரிட்டான், தோல்வியடைந்தான். பாண்டியன் வந்து போரிட்டான், தோல்வியடைந்தான். சோழன் வந்து போரிட்டான், தோல்வியடைந்தான். மூவரும் ஒவ்வொருவரும் வந்து போரிட்டார்கள், மூவரும் தோல்வியடைந்தார்கள். ஆனால் மூவரும் தோல்வி அடைந்த பிறகு அவர்கள் கூட்டணியாக சேர்ந்து வந்து பாரியை வெல்ல வேண்டும், பாரியை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் பாரி அவனுடைய பரம்பு மலையில இருந்தான். அவனுடைய அரண்மனை பரம்பு மலையில தான் இருந்தது. அங்கே அவன் தன் குடும்பத்தோடு இருந்தான். அவனோடு இருந்தவர்கள் அவனுடைய புலவர், அவைக்கள புலவர் ஆகிய கபிலரும் மற்ற புலவர்களும் அந்த நாட்டு வீரர்களும் அங்கு இருந்தார்கள். தோல்வியடைந்த மூவேந்தர்களும் வந்து அந்த மலையை முற்றுகையிட்டார்கள். பல நாட்கள் முற்றுகையிட்டார்கள். ஆனால் பயனில்லை. மூவேந்தர்களின் படைகளும் வீரர்களும் மலை மேல் ஏறி பாரியை தாக்க முடியவில்லை. மூவேந்தர்களும் அவருடைய வீரர்களும் செய்வது அறியாமல் திகைத்தார்கள். அந்த நேரத்தில் கபிலர் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து மூவேந்தர்களை சந்தித்தார். பாரியின் படை வலிமையும் ஈகையும் புகழ்ந்து மூவேந்தரிடம் கூறினால் அவர்கள் போரை தொடர மாட்டார்கள் என்று நினைத்து அவர்களிடம் சில செய்திகளை கூறுகிறார். ஏன்னா அவனுடைய வீரத்தையும் அவனுடைய படை பலத்தையும் மிகவாக புகழ்ந்து பாடினால் அல்லது அவரிடத்திலே கூறினால் அவர்கள் போரை தொடர மாட்டார்கள். ஏன்னா வெற்றி பெற முடியாது என்ற ஒரு எண்ணத்தை அந்த மூவேந்தரிடத்திலே வைக்க வேண்டும் என்பதற்காக கபிலர் சில பாடல்களை எழுதுகிறார். அதுல ஒரு பாடலில கபிலர் என்ன சொல்லுகிறார் என்றால், பரம்பு நாட்டிலே உள்ளவை 300 ஊர்கள். அந்த 300 ஊர்களையும் பாரி பரிசுலருக்கு அளித்து விட்டார். அங்கே எஞ்சி இருப்பது பரம்பு மலையும் புலவர்களும், கபிலரை போன்ற வேறு சில புலவர்களும் வீரர்களும் தான் இருக்கிறார்கள். அந்த பரம்பு மலையிலே உழவர்கள் உழாமலேயே விளைகின்ற பொருள்கள் பல உண்டு. குறிப்பாக அங்கே உழாமலே குறிப்பாக மூங்கில் மரங்களிலே மூங்கில் பூ வந்து கொஞ்சம் காய் போல் ஆகின்ற பொழுது
அது சிறிய நெல் போல இருக்கும். அது மூங்கில் நெல் என்பார்கள். அதை அது அந்த மூங்கில் நெல்லை சமைத்து உண்ணுவார்கள். அது மிகுந்த அளவில் இருந்தது. அடுத்தது அந்த மலை புறாவுமே பலாப்பழங்கள், பலா மரங்கள் இருந்தன. பலா மரங்களில பலா பழங்கள் இருந்தன. வள்ளி கொடிகள் இருந்தன. அந்த வள்ளி கொடியிலிருந்து கிழங்குகள் இருந்தன. மலையிலே பல இடங்களில தேனடைகள் இருந்தன. அங்கு குரங்குகள் தாவி திரிவதனாலே அந்த தேனடைகள் அழிந்து தேன் சொட்டுகிறது மலையிலே. ஆக இப்படி மூங்கில் அரிசியும் பலாப்பழங்களும் வள்ளிக்கிழங்கும் தேனும் உள்ள மலையில உணவுப் பொருள் உள்ளன. அதனால எவ்வளவு நாட்கள் வேணுமானாலும் அவர்கள் அங்கே இருந்து கொண்டு உணவு உண்ணலாம். அவர்களை வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே மூவேந்தர்களால் அவர்களை வெல்ல முடியாது என்று திட்டவட்டமாக கபிலர் கூறுகிறார். ஒரு நாட்டு பரம்பு மலை ஒரு மிகப்பெரிய அரணாக இருந்தது பாரிக்கு. ஒரு நாட்டிற்கு அரண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் கொளற்கரியதாய் கொண்ட கூழ்த்தாகி அகத்தார் நிலைக்கு எளியதாம் நீரது அரண் என்று கூறுகிறார். அதாவது அரண் என்பது பகைவரால் பற்றுதற்கு அரியதாய், உள்ளிருப்போர்க்கு வேண்டிய அளவு உணவு உடையதாய், உள்ளிருப்பவர்கள் தங்கி போர் செய்வதற்கு எளியதாய் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இந்த வள்ளுவருடைய இலக்கணத்துக்கு ஏற்ப பரம்பு மலை பாரிக்கு மிகச்சிறந்த அரணாக இருந்தது. பரம்பு மலை நீள அகல உயரத்திலே வானத்தை போன்றது. அதில் உள்ள நீர்ச்சுனைகள் விண்மீன்கள் போன்றன. அங்கே அங்கங்கே அருவிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் பார்த்தால் வானத்திலே உள்ள விண்மீன்கள் போல் தோற்றமளிக்கின்றன. அந்த மலையிலே கபிலர் கூறுகிறார், அந்த மூவேந்தர் இடத்துல, அந்த மலையில் நீங்கள் மரங்கள் தோறும் யானைகளை கட்டினாலும், அங்குள்ள இடங்களிலெல்லாம் உங்கள் தேர்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் உங்கள் முயற்சியால் பரம்பு நாட்டை பெற முடியாது என்கிறார். மற்றும் நீங்கள் எத்தனை நாட்கள் போரிட்டாலும் பாரி தன் நாட்டை உங்களுக்கு தரமாட்டார். அதை அடையும் வழியை நான் அறிவேன். சிறிய யாழை செய்து அதை மீட்டி நீங்கள் பாடியும் நாட்டியமாடும் விரலியரும் உங்களோடு ஆடியும் வந்தால் பாரி பரம்பு நாட்டையும் பரம்பு மலையும் ஒருங்கே உங்களுக்கு அளிப்பான். அவர் இவ்வாறு சொல்வதற்கு காரணம், இப்படியெல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள். மூவேந்தர்கள் மானமுடையவர்கள், தன்மானம் உடையவர்கள். அவர்கள் பாணர்களைப் போலவும் இரவலர்களைப் போலவும் வர மாட்டார்கள் என்று நினைத்து அவர்கள் அதை ஒரே வழிதான் பாரியிடத்திலிருந்து எதையும் பெறுவதற்கு என்று கூறுகிறார். ஆனால் மூவேந்தர்கள் பாணர்களைப் போல் பாடிக்கொண்டு விரலியருடன் பாரியின் அரண்மனைக்கு வந்தார்கள். வந்தவர்கள் உண்மையாகவே பாணர்கள் என்று நினைத்து பாரி அவர்களை சந்தித்தான். பாரி அருகிலே வந்தவுடன் மூவேந்தர்கள் அவனை கொலை செய்தார்கள். வாளாலும் வீரத்தாலும் சாதிக்க முடியாததை மூவேந்தர்கள் வஞ்சகத்தால் சாதித்தார்கள். அறத்தின் சிகரம் சரிந்தது. ஈகையாலும் கொடையாலும் பெரும்புகழ் அடைந்தவன் இப்பொழுது தன் உயிரையே கொடுத்து அழியாப்புகள் பெற்றான். பாரி இறந்த பிறகு தாங்க முடியாத துயரத்தால் கலங்கி செயலற்று நீர்வடியும் கண்களோடு பாரியின் இரு பெண்களையும் தகுதியுடையவர்களுக்கு திருமணம் செய்யிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பரம்பு மலையை விட்டு கபிலர் பாரியின் பெண்களோடு வெளியேறினார். அவர்கள் மூவரும் சிறு தூரம் சென்றார்கள். அங்கிருந்து பார்த்தால் பரம்பு மலை தெரிகிறது. அந்த மலையை பார்த்தவுடன் கபிலரின் மனம் துயரத்தில் ஆழ்கிறது. தேர்களை வரையாது வழங்கும் இயல்புடைய உயர்ந்தவனாகிய பாரியின் குன்று இங்கிருந்து தெரிகிறது. இன்னும் சிறிதளவு சென்று நின்றவர்களுக்கும் அது தெளிவாக தெரியும் என்கிறார். அது பாரியுடைய புகழ் எப்படி தமிழகம் முழுவதும் பரவி இருந்ததோ அதுபோல இந்த குன்றும் அருகிலே இருப்பவர்களுக்கு தெரியும், தூரத்திலே இருப்பவர்களுக்கு கூட அந்த குன்று தெரியும். எப்படி பாரியினுடைய புகழ் எல்லோருக்கும் தெரியுமோ அதே போல இந்த குன்று வெகு தூரத்தில் இருப்பவர்களுக்கும் தெரியும் என்கிறார். வேந்தர்களுக்கு கொடியவனாகவும் பரிசலருக்கு இனியவனாகவும் இருந்த பாரியின் குன்றில் ஒரு பக்கம் அருவி ஒலிக்கும், நீர் அருவிகள் ஒரு பக்கம் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. மற்றொரு பக்கம் இறப்போர் கலங்களில் பார்த்த இனிய கள், அவர்களின் கலங்கள் நிரம்பி வழிந்து ஒழுகி அருவி போல் மலையில் உள்ள கற்களை உருட்டி கொண்டு ஒழுகும். அதாவது வந்து கேட்பவர்களுக்கெல்லாம் அவன் கல்லை கொடுக்கிறான். அந்த கல் அவன் வந்து கேட்டவருடைய பாத்திரங்களிலே அவன் கல்லை ஊற்றுகிறான்.
அந்த கல் அங்கிருந்து வழிந்து ஆறு போல் மலையிலிருந்து ஒழி வருகிறது. அது வருகின்ற வழியில உள்ள கற்களை உருட்டி கொண்டு வருகிறது என்கிறார். இது புலவருடைய கற்பனை அல்லது புலவர் சற்று மிகைப்படுத்தி கூறுவதாகவே கொள்ளலாம். இருந்தாலும் அவனுடைய மலையும் அவனுடைய நாடும் வளமானது என்பதைத்தான் இது குறிக்கிறது. இதையெல்லாம் நினைத்து கபிலருடைய மனம் வருந்துகிறது. கபிலரைப் போலவே பாரி மகளிரும் பரம்பு மலையையும் தங்கள் தந்தையும் இழந்ததை நினைத்து வருந்துகிறார்கள். அவர்களுடைய வருத்தம் ஒரு பாடலாக வெளிவருகிறது. அடுத்த ஸ்லைட் கொடுங்க. இது புகழ்பெற்ற பாடல். அநேகமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த பாடல். அற்றைத்திங்கள் அவன் நிலவில் எந்தையுமுடைய எம் குன்றும் பிறர்கொளார் இற்றைத்திங்கள் இவன் நிலவில் வெந்தடி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே என்கிறார்கள். அதாவது சென்ற மாதம் முழு நிலா இருந்த பொழுது எங்களுடைய குன்று எங்களுக்கு உரியதாக இருந்தது. எங்களுடைய தந்தையும் எங்களோடு இருந்தார். இப்ப இந்த மாதம் இப்பொழுது முழு நிலா இருக்கின்ற பொழுது எங்கள் குன்றை மூவேந்தர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். எங்களிடத்திலே குன்று எங்களுக்கு உரியதாக இல்லை. எங்கள் தந்தையும் இல்லை. குன்றும் கொண்டார் எந்தையும் இளமே என்று அதில் ஒரு சொற்றொடர் வருகிறது. வெண்டரி முரசின் வேந்தர் என்ற ஒரு சொற்றொடர். அந்த வெண்டரி முரசின் வேந்தர் என்பது வெற்றி போர் செய்து வெற்றியோடு முரசுகளை கொட்டுகின்ற வேந்தர்கள் எங்கள் குன்றை கைப்பற்றி கொண்டார்கள் என்கிறார்கள். அது வஞ்ச புகழ்ச்சி. இவர்கள் போர் செய்து வெற்றி பெற்று முரசு கொட்டி வந்து அவனுடைய மலையை கைப்பற்றவில்லை. இவர்கள் வஞ்சகத்தால் கைப்பற்றினார்கள் என்பதைத்தான் இந்த பாடல் குறிப்பிடுகிறது. வானவியல் நூல்படி ஒரு சில கருத்துக்கள் உண்டு. அதாவது சனி என்ற கோள் சில ராசிகளில் இருந்தாலும் வால் நட்சத்திரம் தோன்றினாலும் சுக்கிரன் தெற்கு நோக்கி சென்றாலும் உலகில் வறட்சியும் வறுமையும் மிகுந்து தீய செயல்கள் நடைபெறும் என்பது சோதிடர்களின் நம்பிக்கை. இது புறநானூற்றிலே வேறு சில பாடல்களும் இந்த கருத்து தெரிகிறது. ஆகவே அந்த காலத்தில் சங்க காலத்திலே தமிழரிடத்திலே இந்த நம்பிக்கை அல்லது இது பற்றிய ஒரு சிந்தனை இருந்திருக்கிறது. அத்தகைய நிகழ்ச்சிகள் நடைபெறும் காலத்தில் பரம்பு நாட்டில் வயல்களில் விளைவு மிகுந்திருக்கும். ஏன்னா இயற்கையா அப்படி அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்தால் வளம் குன்றும் என்று சொன்னாலும் கூட இந்த நாட்டில பரம்பு நாட்டில வயல்களில் விளைவு மிகுந்திருக்கும். புதர்களில் பூக்கள் நிரம்ப மலர்ந்திருக்கும். செம்மையான ஆட்சி நடைபெறுவதால் சான்றோர்கள் மிகுதியாக இருப்பார்கள். புன்செய் நிலங்களில் கூட மழை தவறாமல் பெய்யும். பரம்பு நாடு பாரியின் ஆட்சி காலத்தில் வளம் குன்றாமல் இருந்தது. ஆனால் இன்று வளம் குன்றியது என்று கபிலர் வருத்தத்தோடு பாடுகிறார். நிழலில்லாத நெடிய வழியில் தனித்து நின்று வந்தோர்க்கு நிழலளிக்கும் மரத்தை போல் முரசுடைய வேந்தர்களை விட அதிகமாக இரவலருக்கு வழங்கிய வள்ளல் பாரியின் நாடு இனி அழிந்து விடுமோ என்று கபிலர் மனம் கலங்குகிறார். அதாவது ஒரு நெடிய வழியில நிழலே இல்லை, வெயில் அடிக்குது, நிழலே இல்லை எங்கேயுமே. ஆனா ஒரே ஒரு மரம் மாத்திரம் இருக்கிறது. அந்த மரம் நிழலை தருகின்ற மரமாக இருக்கிறது. ஆகவே அந்த வழியில செல்கிறவர்களெல்லாம் அந்த மரத்தை நோக்கி வருவார்கள். அதுபோல இறப்பவர்களுக்கு, இரவலர்களுக்கு, பாணர்களுக்கும் புலவர்களுக்கும் பாரி மிகுந்த அளவிலே ஆதரவு அளித்தான். அவனை நோக்கி அனைவரும் வந்தார்கள். அவன் மற்றவர்களுக்கு கொடுத்தது மூவேந்தர்கள் கொடுத்ததை விட அதிகம் என்கிறார் கபிலர். சில நாட்களுக்கு பிறகு கபிலரும் பாரி மகளிரும் செடிகளுக்கும் கொடிகளுக்கும் இடையே உள்ள ஒரு சிறு குடிசையிலே தங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பெண்கள் 2 பேரும் ஒரு குப்பை மேட்டிலே ஏறி நின்று கொண்டு அந்த சிறிய தெருவிலே செல்கின்ற உப்பு வண்டிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்த கபிலர் மனம் கலங்குகிறார். இவருடைய நிலை எப்படி இருந்தது? இவர்கள் மலையிலே வாழ்ந்தார்கள். அந்த மலை அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது. இவர்கள் அந்த மலையினுடைய உச்சியில ஏறி நின்று அவருடைய தந்தையை எதிர்த்து போரிட வருகின்ற அரசர்களின் குதிரைகளை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அந்த வருகின்ற அரசர்களுடைய தேர்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட நிலையில இருந்த இந்த பெண்கள் இப்பொழுது குப்பமேட்டில் ஏறிக்கொண்டு உப்பு வண்டிகளை எண்ணுகிறார்களே, இது என்ன? இதை நான் கண்டு இன்னும் நான் வாழ வேண்டுமா? என்னுடைய வாழ்க்கை இன்றோடு முடியட்டும் என்று கபிலர் மிகுந்த வருத்தத்தோடு ஒரு பாடலை ஏற்றுகிறார்.
சில நாட்களுக்கு பிறகு பாரியின் மகளிரை தகுதியுடைய மன்னர்களுக்கு திருமணம் செய்விக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அதனால முதலாவதாக போய் விச்சிக்கோ என்ற மன்னனிடத்திலே போய் கபிலர் சொல்கிறார், வளமான நாட்டுக்கு தலைவனே, வீரத்தில் சிறந்தவனே, நான் பாடி பரிசு பெறும் அந்தணன், முல்லைக்கு தேரழித்து பெரும்புகழ் எய்திய வள்ளல் பாரியின் மகள்கள் இருவரும் என்னோடு இருக்கிறார்கள். நீ அவர்களில் ஒருவரை மணந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கபிலர் கூறினார். விச்சிக்கோ பாரியின் மகளிரை மணந்து கொள்ள விரும்பவில்லை. பின்னர் கபிலர் இருங்கோவேள் என்ற மன்னனை சந்தித்து, வேளிர்களில் சிறந்த வேளையே, ஏன்னா அவனும் வேளிர் குலத்தை சார்ந்தவர், வேளிர்களில் சிறந்த வேளையே, நான் பாரியின் நண்பன், பாரி இறந்த பிறகு பாரியின் பெண்கள் என்னோடு இருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு தந்தை போன்றவன், நான் அவர்களில் ஒருவரை உனக்கு மனம் முடிக்க விரும்புகிறேன் என்று கூறினார். இருங்கோவளும் பாரியின் மகளில் எவரையும் மனம் செய்து கொள்ளவில்லை. அவனும் கபிலரின் வேண்டுகோளை மறுத்தான். விச்சிக்கோவுக்கும் இருங்கோவலுக்கும் என்ன சிக்கல் என்றால், இவர்கள் பாரியின் மகளிரை திருமணம் செய்து கொண்டால் மூவேந்தர்கள் இவர்கள் மீது படையெடுத்து வரலாம் என்ற அச்சத்தினாலே அவர்களை மனம் செய்து கொள்ள மறுத்தார்கள். இருந்தாலும் இருங்கோவல் மறுத்ததை கபிலர் அவருக்கு கொஞ்சம் பிடிக்கவில்லை. அவருடைய செயல் வேண்டுகோளை மறுத்ததால் கபிலர் மிகுந்த கோபமடைந்தார். இருங்கோவலின் முன்னோர்களில் ஒருவன் தழாத்தலையார் என்ற ஒரு புலவரை அவமதித்தான். அவன் அந்த புலவரை அவமதித்ததனாலே அவனுடைய நாட்டிலே அரையம் என்ற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர் முற்றிலும் பாழாகியது. இதை அந்த இருங்கோவலுக்கு நினைவுபடுத்துகிறார். பார், அந்த காலத்துல உன்னுடைய முன்னோர்கள் ஒருவன் ஒரு புலவரை அவமதித்தான், அதனாலே அவனுடைய நாட்டில் இருந்த ஒரு ஊர் அழிந்து போயிற்று. அதுபோல் நீ என்னை அவமானப்படுத்தி விட்டாய், நீ வாழ்க என்றார். வாழ்க என்று சொல்லாலே சொன்னாலும் உள்ள தலைவிலே நீ ஒழிக என்றுதான் அவருடைய கருத்து. அதை வெளிப்படையாக சொல்லாமல் வாழ்க என்று அவர் அவனை வாழ்த்து செல்கிறார். இருங்கோவல் தன் வேண்டுகோளை மறுத்த பிறகு பாரி மகளிருக்கு ஏதாவது ஒரு நல் வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பது கபிலருடைய விருப்பம். ஆனால் என்ன நடந்தது, அவர்கள் பாரி மகளிர்களுடைய நிலை என்ன தெரியவில்லை. வரலாறு சரியாக எழுதப்படவில்லை. சிலர் கபிலர் பாரி மகளரை ஒரு பார்ப்பன குடும்பத்திலே ஒப்படைத்து விட்டு அவர் வடக்கிருந்து உயிர் நீத்தார் என்று கூறுகிறார்கள். சிலர் கபிலர் பாரியின் மகளிரை அவையாரிடம் ஒப்படைத்து விட்டு இவர் வடக்கிருந்து உயிர் நீத்தார் என்று கூறுகிறார்கள். வேறு சிலர் கபிலர் பாரியின் மகளிரை மலையமான் திருமுடிக்காரி என்ற மன்னனுடைய இரு மகன்களுக்கு திருமணம் செய்துவிட்டு பின்னர் வடக்கிருந்து உயிர் நீத்தார் என்று கூறுகிறார்கள். எது நடந்தது நமக்கு தெரியவில்லை, வரலாறு சரியாக இல்லை. ஆனாலும் கபிலர் ஒரு பொறுப்புடையவர். அவர் யாரிடத்திலே விட்டு போயிருக்க மாட்டார். அவர் இந்த பெண்களுக்கு எப்படியாவது நல்ல விதத்திலே ஒரு திருமணம் செய்து வைத்து விட்டுத்தான் அவருடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருப்பார் என்று கருதுவது சிறப்பானதாக தோன்றுகிறது. ஆக இவர்களை விட்டு இவர்களுக்கு ஏதோ நல் வாழ்க்கை அமைத்து விட்டு அவர் வெளியேறுகிறார். அவர் தான் வடக்கிருந்து உயிர் நீக்க முடிவு செய்து விட்டார். வடக்கு இருத்தல் என்றால் உண்ணாமல் இருந்து பல நாட்கள் இருந்து உயிர் விட்டானாக உயிர் போய்விடும். அதுதான் வடக்கு நோக்கி அமர்ந்து உண்ணாமல் இருப்பார். அதுதான் வடக்கு இருத்தல். அவர் வடக்கு இருப்பதற்கு முன்னால் தன்னுடைய மனதிலே சில ஆதங்கம், பாரிக்கும் இவருக்கு நல்ல உறவு நட்பு எல்லாம் இருந்தாலும் பாரி இவரை இங்க விட்டு அவன் மாத்திரம் இறந்து போய்விட்டான். அது அவருக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கிறது. அப்பொழுது அந்த பாடலில் அவர் சொல்கிறார், பாரி, நீயும் நானும் கூடியிருந்த நட்பிற்கு பொருத்தமில்லாத முறையில் நீ என்னை விட்டு போய்விட்டாய். பல ஆண்டுகள் நீ என்னை பாதுகாத்திருந்தாலும் நீ என்னை வெறுத்தாய் என்று நினைக்கிறேன். பெருமைக்குரிய சிறந்த நட்பிற்கு பொருத்தமில்லாத முறையில் இங்கே இருந்து வருக என்று என்னை கூறிவிட்டு என்னை விட்டு நீ பிரிந்து சென்றாய். நீ என்னை வருத்தினாய். ஆகவே உனக்கு நான் ஏற்றவனாக இல்லாமல் போய்விட்டேன் என்று நினைக்கிறேன். ஆயினும் இப்பிறவி போல் மறுபிறவியிலும் நாம் இடைவிடாமல் சேர்ந்து இருப்பதற்கு வழி செய்யுமாறு உயர்ந்த விதியை வேண்டுகிறேன் என்று கூறி வடக்கிருப்பதற்கு முன் கபிலர் தன் வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார். பின்னர் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள திருக்கோவலூர் என்ற ஊரில் வடக்கிருந்து கபிலர் உயிர் நீத்ததாக கூறப்படுகிறது.
மேலுலகம் இளநிலும் ஈதலே நன்று என்ற நோக்கத்தோடும் மறுமையை கருதாமல் இறப்பவர்களின் வறுமையை கருதி இரவலருக்கு மாறிபோல் வாரி வழங்கினான் பாரி. அருளின் மிகுதியால் முல்லைக்கு தேரளித்தான் பாரி. தன் நாட்டில் இருந்த ஊர்கள் அனைத்தையும் இரவலருக்கு அளித்தான் பாரி. முடிவாக பாணர்களைப் போல் வந்த மூவேந்தர்களுக்கு அன்புடையார் என்பம் முடியார் பிறர்க்கு என்ற குரலுக்கேற்ப தன்னையை அளித்தான் பாரி. பாரி இறந்தாலும் அவன் இரவா புகழடைந்தான். கபிலர் தன் கவிதைகளால் காலத்தால் அழியாத புகழடைந்தார். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்பது ஒன்றில் என்பது குறள். அதாவது எல்லா பொருளும் அழியும் இந்த உலகில் பாரியும் கபிலரும் அழியாத புகழை அடைந்தார்கள். புகழ் ஒன்றுதான் அழியாதது. அத்தகைய உயர்ந்த புகழை இந்த இருவரும் அடைந்தார்கள். வாழ்க வளர்க பாரியின் புகழ், வாழ்க வளர்க கபிலரின் புகழ். இதுவரை பொறுமையாக இந்த சொற்பொழிவை செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த சொற்பொழிவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய செய்தி. அடுத்த ஸ்லைடு கொடுங்க. அதாவது புறநானூற்று பாடல்களின் அடிப்படையில் பாரியின் வாழ்க்கையை பற்றி நான் ஒரு சிறிய நாடகம் எழுதினேன். அந்த நாடகத்தை நானும் என் நண்பர்களும் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் ஆண்டு விழாவில் நடித்து அரங்கேற்றினோம். அதில் நான் கபிலராக நடித்தேன். அந்த நாடகம் https://pariyankadai.blogspot.com என்ற என்னுடைய வலைத்தளத்தில் உள்ளது. அதை நாடகமாக நடிக்க விரும்புபவர்கள் என்னுடைய வலைத்தளத்திலிருந்து அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அந்த நாடகமாக நடித்தும் காட்டலாம் என்று கூறி என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை கூறி அமைகிறேன். வணக்கம்.